அவ்வளவுதான் முடிச்சு விட்டானுங்க. முடிஞ்சு போச்சா. அதாவது அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படின்னு 150 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தின கம்பை கீழே வைக்க போகும்போது கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு நம்ம விநாயகம் அப்படின்னு அப்படியே வந்தா பாருங்க. நம்ம ஆக்சஸ் இந்தியா டுடேன்னு ஒருத்தன் வந்து தூக்கினேன் தளபதி தாண்டா அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி 98 இருந்து 110 வரைக்கும் வந்து இவர் தாண்டா ஜெயிப்பாரு. உடனே வாக்காளி எடுத்தா பாருங்க அந்த கொம்பை கட்ட பறகுது கொத்தடி கொட்டெல்லாம் தெரியுது. சுத்து 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 சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க நம்ம பசங்க. ஒரு 4 நிறுவனத்தை என்டிடி அப்படின்றத நிறுவனங்கள்லாம் தூக்கிட்டு வந்து நேற்று என்ன பண்றானுங்க, முத்துக்குமார் நீங்க வந்து லைன்லேயே இருங்க, நீங்க வந்து கணக்கிலே இருங்க. அதாவது தாவேக்கா வந்து 18லேருந்து 22 சீட்டு தான் வரைக்கும் தான் வந்து கருத்து கணிப்பின்படி வந்து என்ன ஆகுனா ஜெயிக்கின்ற வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா ஒரு தொகுதி அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம சுன்னி நியூஸ் எல்லாம். சரி ஐயோ ஐயோ உழைப்பிலே சன்னி நியூஸ் எல்லாம் என்னன்றீங்க, ஐயோ 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 கிளப்புறானுங்க, மாசம் கிளப்புறானுங்க. ஐயோ அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க. டிஎம்கே தான் ஸ்டாலின் தொட்டரட்டும் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் 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 நிறுத்துங்கடி. இன்னும் வந்து மே 4ஆம் தேதியே வரல. அதுக்குள்ள அதாவது இந்த 3 நிறுவனமும் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா கக்கூசில் வந்து கருத்து கணிப்பை வந்து கணிச்சு நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது வந்து இந்த மாதிரி ஒரு பொருளையை கழிப்பு விட்டு அப்படியே டிஆர்பி ஏற்றிக்கலான்னு கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. விட்டாம இருங்க ஆக்சஸ் மை இந்தியா தம்பி வந்தாங்க அப்படின்னு வந்தாரு பாரு. சும்மா அடிச்சு பறக்க விடுறோம் ஓடுறானுங்க. கொடைக்கானல இருந்து குமுறி குமுறி அழுதுவனுங்க. இந்த 3 பொய்யான நியூஸை வந்து பரப்பியாச்சு இவனுங்க மனசை ஆறுதல் படுத்தலாம். 10 தூக்கு மாத்திரை போடாம 5 டிக்ரீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு வந்து வந்த 3 நிறுவனத்தை ஒரே நிறுவனம் வந்து அடிச்சு ஓட விட்டா நம்பாடு. அட்ட சிஎம் தளபதி விஜய் தானே அப்படின்னு 3 வந்த உடனே போதும் உடனே 3ஆவையும் பறக்கிறானுங்க நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் எல்லாரும். எக்ஸிட் போல அவருங்க எக்ஸிட் போல சாம்பார் ஆப் எனக்கு விட மாட்டீங்களா, எங்களை விட மாட்டீங்களா நீங்க தம்பி. அதாவது 10 தூக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு கொடைக்கானல்ல போயிட்டு குமுறி குமுறி அழுதுன்னு படுத்து தூங்கலான்னு பார்த்தாலும் மல்லாக்க தூக்கி வச்சு தொண்டை மேலே ஒதுக்கிறீங்க. என்ன கதை இன்னைக்கு எக்ஸிட் போல்னு வந்து ஒரு ரிசல்ட்டா விடுறீங்களாமா. ஐயோ ஐயோ தம்பி எடுப்பா அந்த பிபி மாத்திரையை சேர்த்து எடுப்பா. ஐயோ ரொம்ப மாத்திரை போட்ட வர கிட்னி ஃபெயிலியர் வேற ஆயிடுன்னு சொல்றானுங்க வேற. மே 4ஆம் தேதி வரைக்கும் எப்படி உயிரை வந்து பொழைச்சி கையில வந்து எப்படி புடிச்சிட்டு இருக்கிறது தெரியல எங்களுக்கு. எக்ஸிட் போல் ரிசல்ட் உங்களை யார் இப்போ விட சொல்லலாம். மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்க நிம்மதியா தூங்கிட்டு எங்கன்னா மேல போய் சேர்றேன்னு சொன்னா எங்களை விட மாட்டீங்களா? விட மாட்டீங்களா நீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்னு சொல்லி 8 ஏகாம்பரத்தை அதாவது 8 டவுசர் ஏகாம்பரத்துங்களை தூக்கி போட்டு உதன்னு உதவி போறானுங்க. நீங்க நம்ம ஆளுங்க மே 4ஆம் தேதி வரைக்கும் நிம்மதியா வந்து பெருசுங்க தூக்கிட்டு போலான்னு பார்த்தா விட்ட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க. எக்ஸிட் போல்னு வச்சு ஒன்னு அடிக்கிறானுங்க. அது இல்லப்பா எக்ஸிட் போல் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். எக்ஸிட் போல்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்து வர்றது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம வந்து கருத்து கணிப்பு அதாவது அவங்களோட ஒப்பீனியன் வந்து வைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு இவ்வளவு போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருப்பாங்க இப்படி போட்டிருப்பாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் தான் வைப்பாங்க. இப்போ வந்து எடுக்கிறதுனா ஒரு சர்வே மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத டைரக்டாவே வந்து எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பை வச்சு ஒரு சர்வே மாதிரி எடுத்து டிவிக்கே தான் வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்ட்டு குப்பரை போட்டு குண்டில் அடிக்கிறதுக்கு தான் எக்ஸிட் போல். கரெக்டா இல்லையா தம்பி? நாசமா போயிடுவீங்க மண்ணல்லி கொட்ட போறானுங்க இப்பவே. ஏன்னா நிம்மதியா மே 4ஆம் தேதி எனக்கு பரிதாபம் மே 4ஆம் தேதி வரைக்கும் நிம்மதியா கொடுங்க. அவங்களே கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு குரங்க விட மோசமா தாவின்னு ரூம்ல போட்டு குமரி அழுதுகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சமாச்சு பாவம் ஓடுறீங்களா அவனுங்களா? தப்பே 20 மாத்திரை போட்டுங்க ஒரே அடியா டாப் ஸ்டார் ஆயிடலாம். டாப் ஸ்டாரா போயிடலாம் மேல. டாப் ஸ்டாரா போயிட்டு ஸ்டாலின் தொட்டரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மே 4 ஓட்டு வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு பாடி நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஜம்முன்னு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வாடி இன்னிலிருந்தே அடிச்சாதாண்டி உங்களுக்குலாம் வெறி அடங்க மாட்டேங்குது எங்களுக்கு. எப்பா எல்லாரும் கம்பு கிம்பெல்லாம் கீழே போடுங்கப்பா. கல்லு மண்ணு எல்லாம் வாரி அடிச்சுங்க எல்லாம் கீழே போடுங்க. தாவேக்க தொண்டர்களை எல்லாம் அமைதி காக்கவும். அதாவது நம்ம பட்டாப்பட்டி வீரர்களை பறக்க விட்டு அடிச்சதெல்லாம் 6 மணிலேருந்து நேற்று 6 மணிலேருந்து கம்பு கிம்பெல்லாம் தூக்கிலாம் அடிச்சுங்கிறான். இதெல்லாம் அப்படியே நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. மே 4ஆம் தேதி குனியை வச்சு அடிப்பா. அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கு அப்படியே சைஸ் அந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. என்ன கதைனா அப்பாடி இவனுக்கு 2 பேர் பிச்சைல நம்மள மறந்துடானுங்கடா அப்படின்னு ஒரு குரூப் சுத்தி நிற்கிறானுங்க. யாராவது நோட் பண்ணீங்களா இல்லையா? அதாவது என்ன கதைனா எல்லா பக்கமும் முட்டை தாங்க.
அந்த சத்துணவு கொடுத்துல இருக்கிற முட்டைய காரி ஒரே முய்யா மூஞ்சிட்டு போடுது. என்னடா இது டைனோசர் முட்டை மாதிரி இந்த மாதிரி முட்டை எல்லா பக்கமும் வாங்கி வச்சுக்கிறேன்ட்டு வேற யாரே நம்ம புரட்சி தளபதி செங்கல் சைக்கோ அண்ணன் தான் அங்க வைக்கல் வந்து ஒரு நேரம் லேப்ல கலக்கின்னு இருப்பாரு. எங்க கட்சி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அது செத்து போய் உயிருக்கு போராடி கிடக்குது ஒரு பக்கம். அதை எவனாவது 4 பேர் தூக்கி அடக்கம் பண்ணுங்கடான்னா அப்போ வந்து விஜய் திருத்தணிக்கு போனாரு, திருச்செந்தூர் போனாரு. அங்க போயிட்டு அப்படியே அந்த குளத்துல முழுகி ஏந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அங்க உப்பு போட்டுங்கிறாரு. வித்தியாசமா புடிச்சு தள்ளிங்கிறாரு. டாய் அங்க உயிருக்கு போராடிங்கிறா உங்க கட்சினா எங்கடா கேட்டாதானே சீட்டு வர வருதுங்க. எனக்கு இவனை பார்த்து இந்த பைத்தியங்களை பார்த்து என்னதாங்க பண்றது. அங்க போன அங்க வாங்க வைக்கல ஒண்ணு பாருங்க. இங்க வாங்க அங்க பாருங்க ஒரு ஆள் வந்து இல்ல பாருங்க 3 பேர் தாங்க. நாங்க பாருங்க 4 பேர் அவனை அடக்கம் பண்றதுக்கு போய் சீக்கிரமா போய் அடக்கம் பண்ணிட்டு வாங்க. மே 4ஆம் தேதி எல்லாம் வந்து நீங்க இருக்க கூடாது. ஒரு கட்சியில நீங்க இருக்க கூடாது. ஓடு சீக்கிரம் ஓட சீக்கிரம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா?